Hi friends, welcome to Cognitive Edupoint. In the video la nama PGTRB Chemistry Unit 3 la varakudiya Heterocyclic Chemistry and the topic kizha varakudiya Indole அப்படிங்கற compound பத்தி பார்க்க போறோம். Indole ஓட synthesis, reactivity, அது Indole இருக்கிற important biologically occurring compounds பத்தி பார்க்க போறோம். Indole வந்து ஒரு very important compound, particularly Tryptophan வந்து Indole based. அப்புறம் Indole based alkaloids னே அப்படி ஒரு நிறைய important compounds are Indole based. அதனால அந்த Indole ஓட chemistry தெரிஞ்சிக்கிறது ரொம்ப important. அத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். Indole வந்து it is a fuse of benzene and pyrrole ring. இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன introduction, fusion of benzene and pyrrole என்னென்ன அப்படின்றத பார்த்துட்டு நம்ம Indole பத்தி டீடைலா பார்க்கலாம். So benzopyrroles அப்படினாவே they are as name suggest benzene and pyrrole ring ரெண்டையும் fuse பண்ணா கிடைக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு பேரு தான் benzopyrroles. So benzopyrroles are constructed by the fusion of benzene ring with a pyrrole ring in different ways and include following. இப்போ மூணு டிஃபரண்ட் ஃபேஸஸ் இருக்குது பிரோலுக்கு. அந்த மூணு ஃபேஸில் பென்சீன் ரிங்கை நம்ம எப்படி ஃபியூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் கிடைக்கும். அதில் ஒரு காம்பவுண்ட் தான் இண்டோல். நம்ம ஃபஸ்ட்டு அது மூணு என்னென்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் அதுதான் நம்மளுடைய ட்ரிவியல் நேமில் சொல்லக்கூடிய இண்டோல். இண்டோல் வந்து ஃபியூஷன் ஆஃப் த பென்சீன் ரிங் டு த ஃபேஸ் பி 2-3 பாண்ட். பிரோல் ரிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம்னா இது ஃபஸ்ட் பாண்ட், இது செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து. ஸோ பிரோல் மட்டும் பார்த்தோம்னா இது வந்து இண்டோலோட நம்பர். பிரோல் மட்டும் பார்த்தோம்னா அதில் ஃபேஸ் பி 2 and 3 பாண்டில் பென்சீனை ஃபியூஸ் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது தான் இண்டோல். இப்போ இண்டோலோட நம்பரிங் எப்படின்னா நைட்ரஜன் 1, இந்த கார்பன் செகண்ட் கார்பன், இது தேர்டு கார்பன், ஃபோர்த்து கார்பன், ஃபிஃப்த்து கார்பன், சிக்ஸ்த்து கார்பன், செவன்த்து கார்பன். ஸோ இதுதான் நம்பரிங் இன் இண்டோல். அப்போ பிரோலில் கணக்கெடுத்தோம்னா 2-3 பாண்ட், அதுதான் ஃபேஸ் பின்னு சொல்லுவோம். அதில் கனெக்ட் பண்ணால் கிடைக்கிறது தான் இண்டோல். அதோட IUPAC நேம் 1H பென்சோ பி-பிரோல். 1Hன்றது நைட்ரஜனில் ஹைட்ரஜன் கனெக்ட் ஆகிருக்கு. பென்சின் ரிங் இஸ் ஃபியூஸ்டு வித் ஃபேஸ் பி, அதுதான் வந்து பென்சோ பிரோல். அதர் நேம்ஸ் ஆல்ஃபா பீட்டா பென்சோ பிரோல், 1 அசாயிண்டீன், 1 பென்சசோல். சப்போஸ் நம்ம மேலே இருக்கிற ஃபேஸ் வழியாக 3-4 பாண்ட் வழியாக கனெக்ட் பண்ணோம்னா பென்சின் ரிங் நமக்கு கிடைக்கக்கூடியது ஐசோ இண்டோல். அதனுடைய IUPAC நேம் நைட்ரஜன், ஏன்னா ஸ்டார்டிங் நம்பரிங் இங்கே தான். அப்போது IUPAC நேம் 2H பென்சோ சி பிரோல், இது சி ஃபேஸ். அப்போ பிரோலோடையது இது ஏ ஃபேஸ், இது பி ஃபேஸ், இது சி ஃபேஸ். சி ஃபேஸில் கனெக்ட் பண்ணால் கிடைக்கக்கூடியது ஐசோ இண்டோல். அதனுடைய அனதர் நேம் 1H ஐசோ இண்டோல். இன்னும் ஒரு காம்பவுண்ட், என்ன 3 ஃபேஸஸ் இருக்குது பிரோலுக்கு. அப்போது அது இண்டோலிசின். பென்சீன் ரிங் ஃபியூஸ்டு டு ஃபேஸ் ஏ. நைட்ரஜனுக்கும் செகண்ட் கார்பன்லையும் கனெக்ட் பண்ணோம்னா ஃபேஸ் ஏ 1-2 பாண்ட் வழியாக பென்சீனை ஃபியூஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடியது தான் இண்டோலிசின். IUPAC நேம் பிரோலோ 1,2A பிரிடின். ஏ ஃபேஸ் வழியாக கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், அதனால் அதை இண்டோலிசின் அப்படின்னு சொல்கிறோம். பிகாஸ் இங்கே பிரிடின் ஸ்ட்ரக்சர் கிடைக்கிறதுனால இதை பிரிடின்னு சொல்கிறோம். அதர் நேம் இஸ் பிரோகோலின். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த 3 காம்பவுண்டுமே பியூரோல் ரிங்கோட ஒரு பென்சீன் ரிங்கை ஃபியூஸ் பண்ணோம்னா, சப்போஸ் நம்ம 2 பென்சீன் ரிங்கை ஃபியூஸ் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய இன்னொரு டிஃபரெண்ட் காம்பவுண்டு தான், அதுவும் ஒரு பென்சோபிரோல் தான். தட் இஸ் நோன் அஸ் கார்பசோல். பல எக்ஸாமில் கார்பசோலோட ஸ்ட்ரக்சரையோ இல்லை சிந்தசிஸையோ கேட்குறாங்க. இட் இஸ் ஃபியூஷன் ஆஃப் பென்சீன் ரிங்ஸ் டு த 2-3, பிரோலோட 2-3லேயும் 4-5 பாண்ட்ஸ் வழியாகவும் 2 பென்சீன் ரிங்ஸை நம்ம ஃபியூஸ் பண்ணோம்னா கிடைக்கக்கூடியது தான் கார்பசோல். IUPAC நேம் டைபென்சோ பிரோல். ஸோ இதெல்லாம் பென்சோபிரோல்ஸோடைய 4 டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ். நமக்கு இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட் இது இண்டோல். அந்த இண்டோலை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இண்டோலோட ஸ்ட்ரக்சர் நம்பரிங் ஆல்ரெடி சொன்னபடி நைட்ரஜனில் ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, 7 இதுதான் நம்பரிங். IUPAC நேம் 1H பென்சோ பி-பிரோல். அதர் நேம்ஸ் இன்க்ளூட் ஆல்ஃபா பீட்டா பென்சோபிரோல், 1 அசாயிண்டீன், 1 பென்சசோல். இதனுடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை பார்த்தோம்னா இட் இஸ் அ கிறிஸ்டலைன் கலர்லெஸ் சாலிட். மெல்டிங் பாயிண்ட் வந்து 52 டிகிரி செல்சியஸ். இதனுடைய காம்பவுண்டுடைய நேச்சர் என்னென்னா இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் பவர்ஃபுல் ஓடோர் இருக்கக்கூடிய காம்பவுண்ட். லோ கான்சன்ட்ரேஷனில் ப்ளசண்ட்டாக இருக்கும், ஹை கான்சன்ட்ரேஷனில் கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ லோ ப்ளசண்ட் அண்ட் ஃப்ளவரி இன் லோ கான்சன்ட்ரேஷன். அரோமேட்டிக் பிகாஸ் இட் இஸ் ஹைலி ஸ்டெபிளைஸ்டு ஸ்ட்ரக்சர். பென்சீனோ அரோமேட்டிக், பிரோலும் அரோமேட்டிக், ரெண்டுமே ஃபியூஸ்டு ஸ்ட்ரக்சர்னால அரோமேட்டிக். ரெசனன்ஸ் எனர்ஜி வந்து 47 kcal/mol. இதை கண்டுபிடிக்கனாலும் பிகாஸ் பிரோல் ரிங் இருக்கிறதுனால இட் ஆன்சர்ஸ் எர்லிச் டெஸ்ட் இன்டர்ன்ஸ் பர்பிள் ரெட் கலர் வித் பேராடைமெத்தில் அமினோ பென்சால்டிஹைடு. ஸோ இதெல்லாம் தான் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இண்டோல்.
அடுத்ததாக இண்டோலோட டாட்டோமெரிசம் பார்ப்போம். எப்படி பிரோல் நமக்கு டாட்டோமெரிசம் எக்ஸிபிட் பண்ணிச்சோ அதே போல் தான் பென்சோபிரோலான இண்டோலும் டாட்டோமெரிசம் எக்ஸிபிட் பண்ணும், ஃபாஸ்ட் டாட்டோமெரிசம். ஸோ ஹைட்ரஜன் 1 பொசிஷனில் இருக்கும்போது அதை இண்டோல்னு சொல்கிறோம், ஹைட்ரஜன் 2nd பொசிஷனில் இருக்கும்போது 2H இண்டோலின், 3rd பொசிஷனில் இருக்கும்போது அது 3H இண்டோலின்னு சொல்கிறோம். மோர் ஸ்டேபிள் வந்து நம்மளுடைய நார்மல் இண்டோல் காம்பவுண்ட் 1H பென்சோபிரோல் பி ஃபேஸில் அட்டாச் ஆகிருக்கிறது. அடுத்தது அரோமேட்டிக்னு ஆல்ரெடி சொன்னோம், பென்சின் ரிங்கும் அரோமேட்டிக், பிரோல் ரிங்கும் அரோமேட்டிக். அதனால் ரெண்டு ஃபியூஸ்டான ஸ்ட்ரக்சரும் ஒரு அரோமேட்டிக் ஸ்ட்ரக்சர் தான். ஸோ டிஃபரெண்ட் கெனானிக்கல் ஃபார்ம்ஸ் ஆர் பாசிபிள், ஹைலி ஸ்டேபிள். பென்சின் மட்டும் தனியாக டிஃபரெண்ட் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸை கொடுக்கும், பிரோல் மட்டும் தனியாகவும் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸை கொடுக்கும், லோன் பேர் இன்வால்வ் ஆன ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸும் கிடைக்கும். ஸோ இங்கே லுக் அவுட் பண்ணோம்னா இங்கே இருக்கிற லோன் பேர் மட்டும் நமக்கு மைக்ரேட் ஆனால் லோன் பேர் இங்கே மைக்ரேட் ஆகிட்டு நமக்கு நெகட்டிவ் சார்ஜ் இங்கே இருக்கிற மாதிரியும், அதுவே பென்சின் டிஃப்ரெண்ட் ஃபார்மில் இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்ட்ரக்சரும், அடுத்தது நெகட்டிவ் சார்ஜ் இங்கே மைக்ரேட் ஆகும்போது நமக்கு ஒரு ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கெனானிக்கல் ஃபார்ம்ஸ் நமக்கு கிடைக்கிறதுனால ஹைலி ஸ்டேபிள். பென்சினோட ரெசனன்ஸ் எனர்ஜி 36 கிலோ கேலரின்னு பார்த்துருக்கோம். அதான் இங்கே பென்சின் ப்ளஸ் பிரோல் ரெண்டும் சேர்ந்ததுனால இதனுடைய ரெசனன்ஸ் எனர்ஜி அதிக ரெசனன்ஸ் ஃபார்ம்ஸ் இருக்கிறதுனால இட் இஸ் மோர் ஸ்டேபிள், 47 to 49 கிலோ கேலரி பெர் மோல். ஸோ ஹைலி அரோமேட்டிக் காம்பவுண்ட். அப்போ அரோமேட்டிக் காம்பவுண்டாக இருந்தால் அரோமேட்டிசிட்டிக்கு தகுந்த ஓடர், எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷனோட ரியாக்டிவிட்டி இதெல்லாம் அதிகமாக இருக்கும். அதெல்லாம் நம்ம வரிசையாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இண்டோலை எப்படியெல்லாம் சிந்தசைஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். இப்போ முதல் மெத்தடு ஃபிஷர் இண்டோல் சிந்தசிஸ், வெரி இம்பார்ட்டன்ட் மெத்தடு, மோஸ்ட் ஜென்ரலி யூஸ்டு மெத்தடு. இப்போ இந்த சிந்தட்டிக் மெத்தட்ஸை நம்ம படிக்கும்போது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, ஒவ்வொரு காம்பவுண்டையும் எப்படி சிந்தசைஸ் பண்ணுறாங்க, அது என்ன நேம் ரியாக்ஷன், என்னென்ன ரியாக்டன்ஸ் இன்வால்வ் ஆச்சு, கடைசியாக கிடைக்கிற ப்ராடக்ட் என்ன, இதை பேஸ் பண்ணி தான் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கொஷினாக கேட்குறாங்க. அதனால் அந்த பார்ட்டை நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். மெக்கானிஸ்டிக் ஆஸ்பெக்ட்ஸை இங்கே நமக்கு இம்பார்ட்டன்ட் இல்லாதனால அதை நம்ம பார்க்க மாட்டோம். ஸோ ஃபிஷர் இண்டோல் சிந்தசிஸ் தான் வெரி இம்பார்ட்டன்ட் மெத்தட் ஃபார் சிந்தசைசிங் இண்டோல் சிஸ்டம். இந்த ரியாக்ஷனில் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா, ஃபினைல் ஹைட்ரசோன் ஆஃப் அ ஆல்டிஹைட் ஆர் கீட்டோன் இஸ் ஹீட்டட் வித் அ ஸ்ட்ராங் ஆசிட் அண்டர் நான் ஹைட்ராலிட்டிக் கண்டிஷன். ஒரு ஃபினைல் ஹைட்ரோஜன் ஆஃப் ஆல்டிஹைட் ஆர் கீட்டோன் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஸ்ட்ராங் ஆசிடோட ப்ரெசன்ஸில் நான் ஹைட்ராலிட்டிக் கண்டிஷனில் ஹீட் பண்ணோம்னா நமக்கு இண்டோல் டெரிவேட்டிவ்ஸ் கிடைக்கும். யூஸ் பண்ணுற ஆசிட்ஸ் நார்மலாக என்னவாக இருக்குன்னா ஜிங்க் குளோரைட், BF3 அண்ட் பாஸ்பாரிக் ஆசிட் காமனாக யூஸ் பண்ணக்கூடியது. அப்போது இந்த கொஷினை எப்படிலாம் கேட்பாங்க அப்படின்னா, when you heat phenyl hydrazone with zinc chloride கிடைக்கிற ப்ராடக்ட் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இண்டோல்னு ஆன்சர் எழுத வேண்டியிருக்கும். அல்லது இந்த மெத்தட் என்ன அப்படின்றத கேட்பாங்க. 4 ஆப்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட் நேம்ஸை கொடுத்துட்டு கேட்பாங்க. அப்போ ஃபிஷர் இண்டோல் சிந்தசிஸ்னு எழுத வேண்டியிருக்கும். இதனுடைய இம்பார்ட்டன்ட் லிமிட்டேஷன் என்ன அப்படின்னா, இந்த மெத்தட் மூலமாக பியூர் இண்டோல், அன்சப்ஸ்டிடியூட்டட் இண்டோல் நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. சப்ஸ்டிடியூட்டட் இண்டோல் மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ரீசன் என்னென்னா, அஸ்டால்டிஹைடோட ஹைட்ரசோனோட ரியாக்ஷன் நடக்கிறது இல்லை. அடுத்து இம்பார்ட்டன்ட் மெக்கானிஸ்டிக் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஃபிஷர் இண்டோல் சிந்தசிஸ் என்னென்ன அப்படின்னா, அதுவும் அடிக்கடி கேட்பாங்க. இதில் வரக்கூடிய வெரி இம்பார்ட்டன்ட் மெக்கானிசம் என்ன அப்படி பாயிண்ட் என்னென்னா, ஃபஸ்ட்டு இது ஒரு ஹைட்ரசோன் அண்ட் ஈன் ஹைட்ரசின் டாட்டோமெரிசம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹைட்ரசோன் வந்து ஈன் ஹைட்ரசினாக டாட்டோமரைஸ் ஆகணும், அதுதான் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகும். செகண்ட் ஸ்டெப்பில் ஒரு கிளைசன் டைப் ஆஃப் 3,3 சிக்மாட்ரோபிக் ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கும், இன்வால்விங் த கிளீவேஜ் ஆஃப் NN பாண்ட் அண்ட் த ஃபார்மேஷன் ஆஃப் CC பாண்ட். Third important point, cyclization involving nucleophilic attack on imine carbon with the formation of nitrogen carbon 2 bond, C2 bond form பண்ணணும். Fourth step, aromatization with the elimination of ammonia. 4 important steps. அடிக்கடி questions இதிலே கேட்குறாங்க. Which of the following type of rearrangements involved in the Fischer indole synthesis அப்படின்னு கேட்பாங்க. இப்போ நம்ம ஸ்டெப்ஸை கிளியராக ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஹைட்ரசோன், ஈன் ஹைட்ரசின் டாட்டோமெரிசம். செகண்டு கிளைசன் டைப் ரீஅரேஞ்ச்மெண்ட், 3,3 சிக்மாட்ரோபிக், NN பாண்ட் கிளீவ் ஆகிட்டு CC பாண்ட் ஃபார்ம் ஆகும். அடுத்தது சைக்ளைசேஷன் ஆஃப் ரிங்கு ஃபாலோ பை நியூக்ளியோஃபிலிக் அட்டாக். இதிலிருந்து இமீன் கார்பன் மேலே அட்டாக் நடந்து நமக்கு NC2 பாண்ட் ஃபார்ம் ஆகும். லாஸ்ட் ஸ்டெப்பு அரோமடைசேஷன் வித் எலிமினேஷன் ஆஃப் அமோனியா. அப்போ ரியாக்ஷனை நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான ஏதாவது ஒரு ஆல்டிஹைடு கீட்டோன் எடுத்துக்கிறோம். அதோட ஃபினைல் ஹைட்ரசினை போடும்போது நமக்கு என்ன கிடைக்கும், கரஸ்பாண்டிங் ஹைட்ரசோன் கிடைக்கும், ஃபினைல் ஹைட்ரசோன் கிடைக்கும். இப்போ இங்கே எடுத்துருக்கிறது அசிட்டோன், அப்போது நமக்கு கிடச்சிருக்கிறது அஸ்டோனுடைய ஹைட்ரசோன். அது நம்ம பாஸ்பாரிக் ஆசிட், ஜிங்க் குளோரைட் அல்லது BF3 அந்த மாதிரியான ஆசிட்ஸோட நான் ஹைட்ராலிட்டிக் கண்டிஷனில் ஹீட் பண்ணும்போது நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும், கரஸ்பாண்டிங் இண்டோல் டெரிவேட்டிவ் கிடைக்கும். நம்ம எடுத்துக்கிறது அசிட்டோன்றனால 2 பொசிஷனில் மெத்தில் சப்ஸ்டிடியூஷன் நடந்திருக்கு. அது இன்னொரு எக்ஸாம்பிள். நம்ம எடுத்துக்கிறது
அஸ்டோஃபினோனா இருந்தால் அங்கே கிடைக்கக்கூடியது 2 சப்ஸ்டிடியூஷனில் நமக்கு ஒரு ஃபினைல் குரூப் சப்ஸ்டிடியூட் ஆகிருக்கும். ஸோ 2 டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ். நம்ம எடுத்துக்கிற காம்பவுண்ட் என்ன கீட்டோனோ அதை பொறுத்து நமக்கு கிடைக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம பியூர் இண்டோல் நம்மளால் சிந்தசைஸ் பண்ண முடியாது, அஸ்டால்டிஹைடோட ரியாக்ஷன் நடத்தும் போது கிடைக்காது. ஸோ இண்டோல் டெரிவேட்டிவ்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான மெத்தட் வந்து ஃபிஷர் இண்டோல் சிந்தசிஸ். அடிக்கடி கொஷனில் கேட்குற ஒரு டாபிக். என்னென்ன ரியாக்டன்ட் வந்து ஹைட்ரசோன், கேட்டலிஸ்ட் வந்து ஒரு ஸ்ட்ராங் ஆசிட், ஜிங்க் குளோரைடாக இருக்கலாம், BF3 இருக்கலாம், அது பாஸ்பாரிக் ஆசிடாக இருக்கலாம். ஹீட் பண்ணுறோம் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் P2O5. ரியாக்ஷன் நடக்கிறது ஃபஸ்ட்டு டாட்டோமெரிசம், அடுத்தது சிக்மாட்ரோபிக் ரீஅரேஞ்ச்மெண்ட், அடுத்தது நியூக்ளியோஃபிலிக் அட்டாக், லாஸ்ட்டு அரோமேட்டைசேஷன். மெக்கானிசம் தனியாக ஒரு டீட்டெயில்டான வீடியோவில் நம்ம தனியாக பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் ரியாக்ஷன், இன்னொரு மெத்தடு மேடலங் சிந்தசிஸ். இங்கேயும் நம்ம என்ன செய்யணும், ரியாக்டன்ஸ் என்ன இன்வால்வ்மெண்ட் நடக்குதுன்றது தெரிஞ்சு ப்ராடக்ட் எழுதணும். ஸோ இந்த ரியாக்ஷனில் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது N-carbonyl ஆர்த்தோட்டோலிடின் இஸ் ஹீட்டட் வித் பொட்டாசியம் டெர்ஷியரி பியூட்டாக்சைடு இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் சால்வெண்ட். சால்வெண்ட்டை இல்லாமல் நம்ம ரியாக்ஷன் நடத்தணும். ஸோ N-carbonyl ஆர்த்தோட்டோலிடின்னா நம்ம எடுத்துக்கிற ஆர்த்தோட்டோலிடினில் ஒரு ஆசிடை போட்டு ட்ரீட் பண்ணும்போது ஸோ N-carbonyl கிடச்சிருச்சு. இதை நம்ம பொட்டாசியம் டெர்ஷியரி பியூட்டாக்சைடோட சால்வெண்ட் ஆப்சன்ஸில் ஹீட் பண்ணும்போது நமக்கு இண்டோல் கிடைக்கும். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள், ஆர் குரூப்பை எடுத்துக்கிட்டோம்னா இங்கே இருக்கிறது கார்பால்டிகேட், அதுக்கு பதிலாக கீட்டோன் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு சப்ஸ்டிடியூட்டட் இண்டோல் கிடைக்கும். ஸோ இங்கேயும் ஆன்சர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், என்ன ரியாக்டன்ட் N-carbonyl ஆர்த்தோட்டோலிடின் வித் பொட்டாசியம் டெர்ஷியரி பியூட்டாக்சைடு இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் சால்வெண்ட். அப்போது கிடைக்கிற ப்ராடக்டாக கேட்டாங்கன்னா இண்டோல்னு எழுதணும். நேம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா மேடலங் சிந்தசிஸ்னு எழுதணும். நெக்ஸ்ட் ரியாக்ஷன் ரைசட் சிந்தசிஸ். இந்த மெத்தட் என்ன அப்படின்னா, it is a base catalyzed condensation of orthonitritoluene with the oxalic ester in the presence of sodium methoxide. அப்போ ஆர்த்தோநைட்ரட்டோலுவினையும் ஆக்சாலிக் ஆசிடோட எஸ்டரையும் சோடியம் மெத்தாக்சைடோட நம்ம ட்ரீட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் வந்து இண்டோல். ஃபஸ்ட் என்ன செய்யணும்னா, இதில் ஆர்த்தோநைட்ரட்டோலுவினும் ஆக்சாலிக் எஸ்டரும் பேஸோட ப்ரெசன்ஸில் நமக்கு என்ன கிடைக்குன்னா ஒரு பைருவேட் எஸ்டர் கிடைக்கும். அந்த பைருவேட் எஸ்டர் நம்ம ஹைட்ரலைஸ் பண்ணும்போது ஆசிட் கிடைக்கும். அந்த ஆசிடை ரிடக்டிவ் சைக்ளைசேஷன் மெத்தட் மூலமாக நம்ம ட்ரீட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது இண்டோல். இப்போ ரைசட் சிந்தசிஸில் இன்வால்வ் ஆகக்கூடிய ரியாக்டன்ஸ் ஆர்த்தோநைட்ரட்டோலுவின், ஆக்சாலிக் எஸ்டர், சோடியம் மெத்தாக்சைடு. அதுக்கடுத்து கிடைக்கக்கூடியது ஆர்த்தோநைட்ரோஃபினைல் பெருவேட் அல்லது அதனுடைய எஸ்டர் ஹைட்ரலைஸ் பண்ணும்போது ஆசிட் கிடைக்கும். ஆசிட்லேருந்து நமக்கு ரிடக்டிவ் சைக்ளைசேஷன் பண்ணும்போது கிடைக்கக்கூடியது தான் இண்டோல். நெக்ஸ்ட் மெத்தட் ஆஃப் சிந்தசிஸ் பிஷ்லர் இண்டோல் சிந்தசிஸ். இந்த மெத்தடில் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆல்ஃபா ஹாலோ ஆர் ஆல்ஃபா ஹைட்ராக்சி கீட்டோன். அப்போ இந்த எக்ஸ்ன்றது ஹாலஜனாக இருக்கலாம் அல்லது ஹைட்ராக்சல் குரூப்பாக இருக்கலாம். ஆல்ஃபா ஹாலோ ஆர் ஆல்ஃபா ஹைட்ராக்சி கீட்டோனை எடுத்துக்கிட்டு ஒரு அரைல் அமீனோட ட்ரீட் பண்ணும்போது நமக்கு இண்டோல் கிடைக்கும். கேட்டலிஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஆசிட் ஆர் ஜிங்க் குளோரைடு, ஆல்ஃபா ஹைட்ராக்சி ஆர் ஆல்ஃபா ஹாலோ கீட்டோன் வித் அரைல் அமீன் இன் த பிரசன்ஸ் ஆஃப் ஆசிட் ஆர் ஜிங்க் குளோரைடு. கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து இண்டோல். எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா நம்ம எடுத்துக்கிற காம்பவுண்ட் ஒரு ப்ரோமோ அஸ்டோனில் நமக்கு அனிலின் ட்ரீட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது 2-methyl இண்டோல். நெக்ஸ்ட் மெத்தட் நெனிட்செஸ்கு சிந்தசிஸ். இந்த ரியாக்ஷன் எதுக்காக பர்டிகுலர்லி யூஸ்ஃபுல் அப்படின்னா 5 ஹைட்ராக்சி இண்டோல்ஸ், இண்டோலில் 5th பொசிஷனில் ஹைட்ராக்சி குரூப் இருக்கிற மாதிரியான டெரிவேட்டிவ்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். ஸோ ஸ்டார்டிங் மெட்டீரியல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பேராபென்சோகினோன் வித் 3-amino குரோட்டனேட். இது ரெண்டையும் நம்ம அஸ்டோனைட்ரல் போன்ற சால்வெண்ட்டில் வச்சு ரிஃப்ளெக்ஸ் டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணும்போது நமக்கு 5 ஹைட்ராக்சி சப்ஸ்டிடியூட்டட் இண்டோல்ஸ் நமக்கு ப்ராடக்டாக கிடைக்கும். நெக்ஸ்ட் சிந்தசிஸ் Gassman சிந்தசிஸ். Gassman சிந்தசிஸில் என்ன பண்ண போகிறோம்னா ரியாக்டன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா N-குளோரோ அனிலினில் Nல குளோரின் சப்ஸ்டிடியூட்டட். அதை நம்ம எதனோட ட்ரீட் பண்ணுறோம், ஒரு சல்ஃபர் டெரிவேட்டிவோட பீட்டா கீட்டோ சல்ஃபைடு. இதை ரியாக்ட் பண்ணும்போது பீட்டா கீட்டோ சல்ஃபைடையும் N-குளோரோ அனிலினையும் ரியாக்ட் பண்ணும்போது -70 டிகிரியில் நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு சல்ஃபோனியம் சால்ட். அந்த சல்ஃபோனியம் சால்ட்டை பேஸ் ட்ரீட் பண்ணும்போது நமக்கு ஒரு சிக்மாட்ரோபிக் ரீஅரேஞ்ச்மெண்ட் நடந்து நமக்கு தயால் வெளியில் போய்ட்டு நமக்கு ஒரு இண்டோல் ப்ராடக்டாக கிடைக்கும். ஸோ இந்த சிக்மாட்ரோபிக் ரீஅரேஞ்ச்மெண்ட் தான் வெரி இம்பார்ட்டண்ட். ஸ்டார்டிங் மெட்டீரியல்ஸ் என்னென்ன N-குளோரோ அனிலின் அண்ட் தென் பீட்டா கீட்டோ சல்ஃபைட். கிடைக்கக்கூடியது ஒரு சல்ஃபோனியம் சால்ட் that undergoes sigmatropic rearrangement finally to give indole. Next, synthesis from orthonitrostyrene.
ஸோ இந்த மெத்தடில் என்ன பண்ண போகிறோம்னா ரிடக்ஷன் ஆஃப் த நைட்ரோ குரூப் ஆஃப் நைட்ரோஸ்டைரீன் ஓவர் அ கேட்டலிஸ்ட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆர்த்தோ நைட்ரோஸ்டைரீனை பலேடியம் அசட்டேட், கார்பன் மோனாக்சைடு, ட்ரைஃபெனைல் பாஸ்பின் கேட்டலிஸ்ட் முன்னிலையில் நம்ம ஹீட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது இண்டோல். ஒரு கேட்டலிட்டிக் சைக்ளைசேஷன், ரிடக்ஷன் ஆஃப் நைட்ரோ குரூப் இன் த பிரசன்ஸ் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு. அடுத்தது இன்ட்ரெஸ்டிங் மெத்தட். இது ஒரு மாடிஃபைடு ஃபிஷர் இண்டோல் மெத்தட், மைக்ரோவேவ் மெத்தட்னு சொல்லுவோம். ஃபிஷர் இண்டோல் மெத்தட்ஸில் டைம் அதிகமாக எடுத்துக்கும். அங்கே யூஸ் பண்ணுற கேட்டலிஸ்ட் வந்து ஜிங்க் குளோரைடு அல்லது ஆசிட். அதுக்கு பதிலாக அசிடிக் கேரக்டர் இருக்கக்கூடிய மான்மோரிலனைட் அப்படின்ற கிளே, இட் இஸ் அ கிளே மான்மோரிலனைட், அதை நம்ம கேட்டலிஸ்ட்டாக எடுத்துக்கிட்டு ஹைட்ரஜன் அண்ட் தென் அ கீட்டோன், 2 ஃபினைல் ஹைட்ரஜனையும் அதனுடைய கீட்டோனை எடுத்து அஸ்டோனை எடுத்துகிட்டு இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மான்மோரிலனைட்டை நம்ம ஹீட் பண்ணோம்னா மைக்ரோவேவ் கண்டிஷன்ஸில் 160 watts for 5 minutes நமக்கு ஹை குவான்டிடேட்டிவ் ஈல்ட்ஸில் 86% ஈல்டில் நமக்கு இண்டோல் குவிக்காக கிடைக்கும், 2-methyl இண்டோல். நார்மல் மெத்தட்ஸில் இட் வில் டேக் டைம். அங்கே ஆசிட்ஸை யூஸ் பண்ணோம், இங்கே ஆசிடுக்கு பதிலாக கிளேவை யூஸ் பண்ணிக்கலாம். ரெக்கவரி ரொம்ப ஈஸி, டைமிங்கும் குறைவு, நல்ல ஈல்டும் கிடைக்கும். வெரி பெஸ்ட் மெத்தட். இதுதான் வந்து இண்டோலை சிந்தசிஸ் பண்ணுறதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் மெத்தட். ஸோ இதெல்லாம் தான் நிறைய மெத்தட்ஸ் இன்வால்விங் சிந்தசிஸ் ஆஃப் இண்டோல். இன்னும் நிறைய சில மெத்தட்ஸ்லாம் இருக்குது. அசிரிடீன்லேருந்து சிந்தசிஸ் பண்ணுறது, அந்த மாதிரியான ரிங் எக்ஸ்பேன்ஷன், அது நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இதெல்லாம் நான் கொடுத்துருக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெத்தட்ஸ் மட்டும் கொடுத்துருக்கோம். அதிகமாக படிக்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ஸில் நீங்கள் ஃபாலோ பண்ணி படிச்சுக்கோங்க. அடுத்து நம்ம இண்டோலோட கெமிக்கல் ரியாக்டிவிட்டியை பார்க்கலாம். ஸோ கெமிக்கல் ரியாக்டிவிட்டியில் ஃபஸ்ட்டு இண்டோல் ஒரு வீக் பேஸ். ஏன்னா பிரோல் வந்து ஒரு வீக் பேஸ் இல்லையா, அதனால் இட் இன்வால்வ்ஸ் ஆசிட் பேஸ் ரியாக்ஷன். நம்ம டைல்யூட் ஆசிட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இட் கெட்ஸ் ப்ரோட்டனேட்டட், இட் ஃபார்ம்ஸ் அ ஸ்டேபிள் 3H இண்டோலினியம் கேட்டையான். எப்போது ஸ்லோ லைட் டைல்யூட் கண்டிஷன்ஸில். அதுவே கொஞ்சம் ஸ்ட்ராங் அசிடிக் கண்டிஷன்ஸ் நம்ம எடுத்தோம்னா ஃபஸ்ட்டு பொசிஷன்லேயும் செகண்ட் பொசிஷன்லேயும் இண்டோல் வந்து ப்ரோட்டனேட் ஆகும், பிகாஸ் இட் பிஹேவ்ஸ் அஸ் அ வீக் பேஸ். இந்த 1H ப்ரோட்டனேட்டட் அண்ட் 2H ப்ரோட்டனேட்டட், அது ரெண்டும் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்னோட ஒன்று ஃபியூஸ் ஆகிட்டு நமக்கு ஆலிகோமர்ஸ் ஃபார்ம் ஆகும். எப்படி பியூரோல் பாலிமரைஸ் ஆகுதோ இண்டோலும் டைமர், ட்ரைமர், டெட்ராமர் அப்படின்ட்டு ஒரு ஆலிகோமர்ஸை உருவாக்கக்கூடியது ஆசிட் பேஸ் ரியாக்ஷன். அப்போ அசிடிக் கண்டிஷன்ஸில் பிரோல் எப்படி அன்ஸ்டேபிளோ அதுவே அது மாதிரி தான் இண்டோலும் அன்ஸ்டேபிள். அசிடிக் கண்டிஷன்ஸ் ஆர் நாட் ப்ரிஃபர்டு. அடுத்தது நம்ம எலக்ட்ரோஃபைலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ஸ் பார்க்கலாம். இண்டோலோட எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் நடக்கிறதுக்கான அதிக ப்ரிஃபரன்ஸ் எப்போவுமே செகண்ட் பொசிஷன்லேயும் தேர்டு பொசிஷன்லேயும் தான் இருக்கும். இப்போ எது பெட்டர்? செகண்ட்ன்றது ஆல்ஃபா பொசிஷன், தேர்டுன்றது பீட்டா பொசிஷன். ரெண்டு சப்ஸ்டிடியூஷனையும் நம்ம பார்க்கலாம். ஸோ பீட்டா பொசிஷனில் சப்ஸ்டிடியூட் நடந்தால் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இந்த மாதிரி இருக்கும் நமக்கு. ஸோ எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் டேக்ஸ் பிளேஸ் அட் தேர்டு பொசிஷன். இப்போ பாசிட்டிவ் சார்ஜ் நமக்கு செகண்ட் கார்பனில் வரும். இது ரெசனன்ஸ் ஸ்டெபிலைஸ்டு பை நைட்ரஜன். So 1 and 2 are the resonance structures for the beta substitution. அதுவே ஆல்ஃபா சப்ஸ்டிடியூஷன் ஆகும்போது நமக்கு நிறைய ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் கிடைக்கும். அதாவது செகண்ட் பொசிஷனில் சப்ஸ்டிடியூஷன் நடக்கும்போது இந்த ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸை மட்டும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது ஆல்ஃபா தான் மோர் ஸ்டேபிள் அந்த மாதிரி தோணும். பட் ரியாலிட்டியில் இண்டோலை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே தேர்டு பொசிஷனில் தான் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் நடக்கும். ஏன் அப்படின்றத நம்ம வரிசையாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் எப்போவுமே எங்கே நடக்கும்? தேர்டு பொசிஷன், விச் இஸ் பீட்டா பொசிஷன் இஸ் ப்ரிஃபர்டு ஓவர் த சப்ஸ்டிடியூஷன் அட் த பொசிஷன் 2 ஆல்ஃபா. ஆல்ஃபாவை விட பீட்டா சப்ஸ்டிடியூஷன் தான் ப்ரிஃபர்டு. அதனால இண்டோல் எப்போவுமே சப்ஸ்டிடியூஷன் எங்கே நடக்கும்? தேர்டு பொசிஷன். ரீசன் என்ன அப்படின்னா, பீட்டா பொசிஷனில் நடக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, ஆல்ஃபா சப்ஸ்டிடியூஷன் ஆஃப் த பிரோல் ரிங் நடக்கும்போது அதனுடைய ரெசனன்ஸ் ஸ்டெபிலிட்டி சிக்மா காம்ப்ளெக்ஸோடைய ஸ்டெபிலிட்டியை பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ இங்கே நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய சிக்மா காம்ப்ளெக்ஸஸ் இதனுடைய ஸ்டெபிலிட்டிஸை பொறுத்து இருக்கும். நம்பர் ஆஃப் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸை மட்டும் பார்க்காம இங்கே இருக்கிற அடுத்த காம்பவுண்டை பார்ப்போம். இந்த சிக்மா காம்ப்ளெக்ஸ் ரிசல்ட்டிங் ஃப்ரம் த எலக்ட்ரோஃபிலிக் அட்டாக் த பொசிஷன். அப்போ மூணாவது பொசிஷனில் ரியாக்ஷன் நடக்கும்போது கிடைக்கக்கூடிய ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே highly resonance stabilized because of the positive charge over the nitrogen. And moreover இந்த பென்சீன் ரிங்கோடைய இன்டாக்ட்னஸை பார்த்தோம்னா இங்கே கிடைக்கக்கூடிய எல்லா ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்லையும் பென்சீன் ரிங் வந்து அன்எஃபெக்டட். அப்போ அரோமேட்டிசிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ இந்த பொசிஷனில் மட்டும்தான் ரியாக்டிவிட்டி நடக்குது. அண்ட் பாசிட்டிவ் சார்ஜ் அந்த நைட்ரஜன் ஸ்டெபிலைஸ்டு. அதுவே அடுத்த காம்பவுண்ட்லாம் பார்க்கும்போது சிக்மா காம்ப்ளெக்ஸ் ரிசல்ட்டிங் ஃப்ரம் த எலக்ட்ரோஃபிலிக் அட்டாக் அட் த பொசிஷன் 2 ஆல்ஃபா சப்ஸ்டிடியூஷன் நடக்கும்போது
ஆல்ஃபா சப்ஸ்டிடியூஷன் நடக்கும்போது நம்ம பாருங்கள் இங்கே நமக்கு நைட்ரஜன் மேலே பாசிட்டிவ் சார்ஜே வரல. அதே சமயம் பென்சீனில் இருக்கக்கூடிய பென்சீனோட அரோமேட்டிசிட்டி டிஸ்டர்ப் ஆகும். ஸோ இந்த இடத்துல பென்சீன் அரோமேட்டிசிட்டி இல்லை, இங்கேயும் பென்சீன் அரோமேட்டிசிட்டி இல்லை, இங்கேயும் பென்சீன் அரோமேட்டிசிட்டி சரி இந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துலையும் இல்லை. இந்த மாதிரி பென்சீன் அரோமேட்டிசிட்டி டிஸ்டர்ப் ஆகிறதுனால பொசிஷன் 2 உடைய ஸ்டெபிலிட்டி இஸ் லெஸ்ஸர் தென் த பொசிஷன் 3. அதனால் இண்டோல் எப்போவுமே என்ன நடக்கும், 3 பொசிஷனில் நடக்கும். பிகாஸ் 3 பொசிஷனுடைய சப்ஸ்டிடியூஷன் stabilizes the sigma complex by involving the lone pair on nitrogen without disruption of the benzenoid structure. அதே சமயம் பொசிஷன் 2ல சப்ஸ்டிடியூஷன் நடந்தால் என்ன நடக்கும், disruption of the benzenoid structure நடக்கிறதுனால பொசிஷன் 2 is less favored. அதனால் stability effect of substitution 3 அதில் இருக்கிற நைட்ரஜனுடைய எஃபெக்ட் இருக்கிறதுனால அந்த சிக்மா காம்ப்ளெக்ஸோடைய மோர் ஸ்டேபிள் நேச்சர் எப்போ கிடைக்கும், பீட்டா சப்ஸ்டிடியூஷனில் தான் கிடைக்கும், ஆல்ஃபா சப்ஸ்டிடியூஷனில் கிடைக்காது. த ஸ்டெபிலைசிங் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் நைட்ரஜன் ஆன் சிக்மா காம்ப்ளெக்ஸ் இஸ் மோர் எஃபெக்டிவ் இஃப் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் இஸ் வித் பென்சினாய்டு ஸ்ட்ரக்சர். அப்போ பென்சினாய்டு ஸ்ட்ரக்சர் அஃபெக்ட் ஆகாமல் நைட்ரஜன் மேலே இருக்கிற லோன் பேரை இன்வால்வ் ஆகக்கூடிய 3 பொசிஷன் தான் மோர் ஃபேவர்டு, 2 பொசிஷன் கிடையாது. அப்போ இண்டோலுடைய எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் எங்கே நடக்கும், எப்போவுமே 3 பொசிஷனில் நடக்கும். ஒருவேளை இஃப் பொசிஷன் 3 இஸ் ஆல்ரெடி சப்ஸ்டிடியூட், ஒருவேளை பொசிஷன் 3 ஆல்ரெடி பிளாக்டாக இருந்தால் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் எங்கே நடக்கும், செகண்ட் பொசிஷன் நடக்கும். அதுவும் எப்படி நடக்கும், இனிஷியலி வித் த ஃபார்மேஷன் ஆஃப் த 3,3 டைசப்ஸ்டிடியூட்டட் 3H இண்டோல். அப்போது தேர்டு பொசிஷன்லேயே 2 சப்ஸ்டிடியூஷன் நடந்தும் விச் தென் ரீஅரேஞ்சஸ் டு 2,3 டைசப்ஸ்டிடியூட்டட் இண்டோல். இப்போ இண்டோலுடைய தேர்டு பொசிஷனில் தான் ரியாக்ஷன் நடக்கும். தேர்ட் ஆல்ரெடி பிளாக்டாக இருந்தால் செகண்ட் பொசிஷன் நடக்கும். அதுவும் எப்போது ஃபஸ்ட்டு தேர்டு பொசிஷனில் 2 சப்ஸ்டிடியூஷன் நடந்து அது ரீஅரேஞ்ச் ஆகிட்டு 2,3 டைசப்ஸ்டிடியூட்டட் இண்டோவில் தான் நமக்கு ப்ராடக்டாக கொடுக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட் இதில் நோட் பண்ண வேண்டியது த ப்ரெசன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்ஸ். அப்போது நைட்ரஜன்லேயோ அல்லது செகண்ட் கார்பன்லேயோ தேர்டு கார்பன்லேயோ நமக்கு பிரோல் ரிங்கில் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் சப்ஸ்டிடியூஷன் இருந்தால், எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்ஸ் இருந்தால், நைட்ரோ குரூப் மாதிரியான குரூப்ஸ் இருந்தால் பிரோல் ரிங்கோடைய ஆக்டிவிட்டி டீஆக்டிவேட் ஆகும். எப்படி டைரக்டிங் குரூப்ஸ் இருக்கோ ஓரியன்டேஷன் எஃபெக்ட், தே வில் டீஆக்டிவேட் த ரிங் சிஸ்டம். அப்போ எலக்ட்ரோஃபிலிக் அட்டாக் எங்கே போகும், பென்சீன் ரிங்குக்கு போகும். நார்மலி தேர்டு பொசிஷனில் நடக்கும், தேர்டு பிளாக்டாக இருந்தால் செகண்ட் பொசிஷனில் நடக்கும். தேர்ட்லேயோ செகண்ட்லேயோ ஃபஸ்ட்லேயோ எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்ஸ் இருந்தால் ரியாக்டிவிட்டி பென்சீன் ரிங்குக்கு போகும். அந்த ரியாக்டிவிட்டி ஆர்டர் எப்படி இருக்கும்னா 6th பொசிஷன் இஸ் மோர் ப்ரிஃபர்ட், தென் 4 அண்ட் தென் 5 அண்ட் தென் 7. இதுதான் ஆர்டர் ஆஃப் ரியாக்டிவிட்டி இந்த பென்சீன் ரிங். எப்போ பிரோல் ரிங்கோடைய 3 பொசிஷன்ஸும் 1, 3 அண்ட் 2 எல்லாமே சப்ஸ்டிடியூட்டாக இருந்தால் மட்டும்தான் பென்சீனுக்கு ரியாக்டிவிட்டி போகும். அதை பொறுத்து நடக்கும். ஸோ இதுதான் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷனுடைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இதை வச்சு சில எலக்ட்ரோஃபிலிக்ஸ் ரியாக்ஷன்ஸை நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து சல்ஃபனேஷன் ரியாக்ஷன். சல்ஃபனேஷன் ரியாக்ஷன் நடத்தணும்னா தேர்டு பொசிஷனில் சல்ஃபனேஷன் நடக்குன்றது கிளியர். எப்போவுமே ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிரோல் வந்து அன்ஸ்டேபிள் டுவர்ட்ஸ் த ஸ்ட்ராங் அசிடிக் கண்டிஷன். அதனால் சல்ஃபனேட்டிங் ஏஜென்ட்டாக என்ன யூஸ் பண்ண போகிறோம், சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு இன் பிரிடின், அதுதான் நம்ம யூஸ் பண்ணோம். அப்போது நமக்கு சல்ஃபனேஷன் இங்கே நடக்கும், 3 பொசிஷனில் சல்ஃபனேஷன் நடக்கும். அதே போல் இண்டோவில் நைட்ரேட் பண்ணணும்னா நமக்கு யூஸ் பண்ண வேண்டியது எப்படி பிரோலில் யூஸ் பண்ணமோ அதே போல் தான் அஸ்டைல் நைட்ரேட் அல்லது பென்சாயில் நைட்ரேட் அல்லது நமக்கு சோடியம் மெத்தாக்சைடின் நைட்ரோ ஈத்தேனில் நமக்கு ரியாக்ஷன் நடக்கும், நாட் நைட்ரிக் ஆசிட். நைட்ரிக் ஆசிட் அண்ட் சல்ஃபியூரிக் ஆசிடை நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. அடுத்து ஹாலஜனேஷன் ஆகும்போது பாலி ஹாலஜனேஷன் பாசிபிள், பட் சிம்பிள் ஹாலஜன்ஸ் எடுக்கும்போது நமக்கு 3 பொசிஷனில் ரியாக்டிவிட்டி இருக்கும். அதே போல் தைனைல் குளோரைடு எடுக்கும்போது 2 பொசிஷனில் 3 பொசிஷன்லேயும் ரியாக்ஷன் நடக்க சான்சஸ் இருக்குது. இங்கே கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள் படி நம்ம சிம்பிள் ஹாலஜன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 3 ஹாலோ சப்ஸ்டிடியூட்டட் ப்ராடக்ட் தான் நமக்கு கிடைக்கும். அடுத்தது HCN HCl ட்ரீட் பண்ணும்போது நமக்கு 3 பொசிஷனில் கார்பால்டிஹைடு குரூப் சப்ஸ்டிடியூட் ஆகும், ஃபார்மைலேஷன். அடுத்து குளோரோஃபார்ம் ரீமர்-டீமன் ரியாக்ஷன், குளோரோஃபார்ம் இன் பேஸ் கண்டிஷன் எடுக்கும்போது 2 ப்ராடக்ட்ஸ் பாசிபிள். ஒன்று வந்து 3 பொசிஷனில் கார்பால்டிஹைட் ஃபார்மைலேஷன் நடக்கும், அல்லது ரிங் எக்ஸ்பேண்டட் ப்ராடக்ட் நடக்கும். இதில் கொஞ்சம் டீட்டெயிலாக அடுத்த ரியாக்ஷனில் பார்ப்போம். அடுத்து அசைலேஷன், ஃப்ரிடல் கிராஃப்ட்ஸ் ரியாக்ஷன், யூஸ்வலாக வெரி லீஸ்ட் ரியாக்டிவ், ஆனால் நடக்கக்கூடிய ரியாக்ஷன் 3rd பொசிஷன் நடக்கும். நம்ம மெர்க்குரி அஸ்டேட்டை ரியாக்ட் பண்ணோம்னா 2nd and 3rd பொசிஷனில் மெர்க்குரி அஸ்டேட் சப்ஸ்டிடியூட்டான ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் தான் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ஸ். தேர் ஆர் மோர் எக்ஸாம்பிள்ஸ். அப்போது சிம்பிளாக எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் கொடுத்தாங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும்னா என்ன எலக்ட்ரோஃபைலோ அதை நம்ம 3rd பொசிஷனில் ஆட் பண்ணணும். 3rd பொசிஷனில் ஆட் பண்ணணும். 3rd ஆல்ரெடி பிளாக்டாக இருந்தால் 2nd பொசிஷனில் நடக்கணும்.
இது மூணுத்துலேயும் எலக்ட்ரான் withdrawing groups இருந்தால் நமக்கு பென்சீன் ரிங்குக்கு போகணும். மோர் எக்ஸாம்பிள்ஸ், ரியாக்ஷன் வித் கார்பன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரீமல்டிமன் ரியாக்ஷன் கண்டிஷன்ஸில் வரும்போது கார்பைன் தான் ரியாக்டிவ் ஸ்பீசிஸ். அப்போ அது கார்பைனோட ரியாக்டிவிட்டி ஸ்பீசிஸாக நடக்கும்போது ஃபஸ்ட்டு பொசிஷன் வந்து இட் கேன் அண்டர்கோ சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். 3 பொசிஷனில் சப்ஸ்டிடியூஷன் நடக்க சான்சஸ் இருக்குது. இதை ஹைட்ராலைஸ் பண்ணோம்னா நமக்கு கார்பால்டிஹைடு சப்ஸ்டிடியூட் ஆகும். அல்லது இன்னொரு பாசிபிலிட்டி என்னென்னா, இங்கே நடக்கக்கூடிய 3 மெம்பர் ரிங் மூலமாக ரிங் எக்ஸ்பேண்டட் ப்ராடக்ட் விச் இஸ் நமக்கு குவினோலின் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இப்போ ரீமல்டிமன் ரியாக்ஷன் கொடுத்து கேட்டாங்கன்னா 2 ப்ராடக்ட்ஸை எழுத வேண்டியிருக்கும். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து 3 பொசிஷனில் நமக்கு கார்பால்டிஹைடு சப்ஸ்டிடியூஷன் அல்லது ரிங் எக்ஸ்பேண்டட் ப்ராடக்ட். ஸோ இது ஹைட்ராலிசிஸ் கண்டிஷன், இது ட்ரீ கண்டிஷன்ஸ். நெக்ஸ்ட் ரியாக்ஷன் Mannich ரியாக்ஷன். இண்டோல் வந்து மற்ற காம்பவுண்ட்ஸ் மாதிரி இல்லாமல் லிட்டில் பிட் நியூக்ளியோஃபிலிக். அதனால் this can undergo Mannich reaction with dimethylamine in the presence of formaldehyde. It forms gramine. Mannich reaction ரொம்ப important. Mannich name reactionsலையும் வரும், இங்கேயும் வரதுனால கேட்கணும். இப்போ இண்டோலோட reactivity, it reacts with the dimethylamine and formaldehyde to give gramine. Second, Wills-Meyer-Hack reaction. Dimethyl formamide and phosphoryl react பண்ணும்போது நமக்கு formulation takes place at 3rd position. Wills-Meyer-Hack reaction. இது ரீமல்டிமன் மாதிரியே ஃபார்முலேஷனுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன். இண்டோல் அண்டர்கோஸ் Wills-Meyer-Hack reaction. 3 பொசிஷனில் நமக்கு CHO குரூப்பை சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ரியேஜன்ஸ் வந்து டைமெத்தில் ஃபார்மமைடு அண்ட் பாஸ்பரல் குளோரைடு. நெக்ஸ்ட் ரியாக்ஷன் மைக்கேல் அடிஷன் ரியாக்ஷன். ஸோ இண்டோல் வந்து மைக்கேல் அடிஷன் ரியாக்ஷனும் நடக்கிறதுக்கான அதிக ரியாக்டிவிட்டி இருக்குது. இட் ரியாக்ட்ஸ் டு ஃபார்ம் மைக்கேல் அடக்ட். ஸோ இங்கே இருக்கிற ஹைட்ரஜன் அண்ட் கார்பன் வந்து ஆட்ஸ் டு திஸ் அல்கீன், நமக்கு மைக்கேல் அடக்ட் ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன், இட் ரியாக்ட்ஸ் வித் கிரீனியார்ட் ரியேஜென்ட். எப்படி பிரோல் வந்து கிரீனியார்ட் ரியேஜென்ட்ஸோட டேரெக்டாக கிரீனியார்ட் ரியேஜென்ட்டோட ஆட் பண்ணோம்னா நமக்கு ஆசிட் ஆட் பண்ணுமோ, இங்கேயும் அதே மாதிரி N சப்ஸ்டிடியூஷன் நடக்கும். ஸோ NMGX ப்ராடக்டாக கிடைக்கும் விச் ரீஅரேஞ்சஸ் டு ஃபார்ம் 3rd பொசிஷனில் நமக்கு நியூக்ளியோஃபைல் ஃபார்ம் ஆகும். அந்த நியூக்ளியோஃபைலை நம்ம கார்பன் டை ஆக்சைடு மாதிரியான ப்ராடக்ட்ஸோட ரியாக்ட் பண்ணும்போது கரஸ்பாண்டிங் கிரீனியார்ட் ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிரீனியார்டை கார்பன் டை ஆக்சைடோட ட்ரீட் பண்ணும்போது நமக்கு கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைக்கும். ஸோ ரியாக்ட்ஸ் வித் த கிரீனியார்ட் ரியேஜென்ட். ஃபஸ்ட்டு N பொசிஷன் நைட்ரஜனில் சப்ஸ்டிடியூட் ஆகும். இந்த ஹைட்ரஜனும் ஆர் மைனஸும் நமக்கு ரியாக்ட் ஆகி அல்கேனாக வெளியில் போயிடும். பிகாஸ் இட் பிஹேவ்ஸ் அஸ் அ ஆசிட். நெக்ஸ்ட்டு மெட்டலேஷன் ரியாக்ஷன். பிரோல் எப்படி ரியாக்டிவாக இருந்ததோ அதே போல் இங்கேயும் N சப்ஸ்டிடியூட்டட் இண்டோல்ஸ். நார்மல் இண்டோல்ஸ் வந்து மெட்டலேஷன் ரியாக்ஷன்ஸ்க்கு ஃபியூரான் அளவுக்கு ரியாக்டிவிட்டி இல்லைனாலும் N சப்ஸ்டிடியூட்டட் இண்டோல்ஸ் வந்து மெட்டலேஷன் ரியாக்ஷன்ஸில் ரொம்ப ரியாக்டிவ், எப்படி கிரீனியார்டு மாதிரி வரும். ஸோ இங்கே என்ன நடக்கும்னா 2nd பொசிஷனில் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் நடந்து நமக்கு மெட்டலேட்டட் ப்ராடக்ட் கிடைக்கும். அந்த மெட்டலேட்டட் ப்ராடக்ட்டை கார்பன் டை ஆக்சைடோட ட்ரீட் பண்ணோம்னா நமக்கு 2 கார்பாக்சிலிக் ஆசிட் சப்ஸ்டிடியூட் கிடைக்கும். அல்லது கீட்டோனை ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு டெர்ஷரி ஆல்கஹால் ப்ராடக்டாக கிடைக்கும். ரிடக்ஷன் ரியாக்ஷன்ஸ். இண்டோவில் 2 டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ்க்கு இன்கார்பரேட் பண்ணலாம். ஒன்று ஆசிட் கேட்டலைஸ்ட் ரிடக்ஷன். ஆசிட் கேட்டலைஸ்ட் ரிடக்ஷன் ஆகும்போது பிரோல் ரிங் மட்டும் ரெடியூஸ் ஆகும். நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் பென்சீன் ரிங் இன்டாக்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இண்டோல் ரியாக்டட் வித் 10HCl. அப்போ 3 பொசிஷன் 2 and 3ல் ஹைட்ரஜன் ஆட் ஆகிருக்கும். 2H 3H இண்டோல் டை ஹைட்ரோ இண்டோல் அந்த ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கும். அதே போல் பிளாட்டினம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஆசிட், பிளாட்டினம் அண்ட் அஸ்டிக் ஆசிட், நமக்கு பிரோல் ரிங்கோட ஃபுல் ரிடக்ஷன் நடக்கும். இங்கே 2 டபுள் பாண்ட்ஸ் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கும். அடுத்தது பிர்ச் ரிடக்ஷன் கண்டிஷன். பிர்ச் ரிடக்ஷன் கண்டிஷன் மாதிரி இது ஒரு எலக்ட்ரான் தான் வந்து அட்டாக் ஆக போது. அப்போ நியூக்ளியோஃபிலிக். பிரோல் ரிங் வந்து ஹைலி எலக்ட்ரான் ரிச் பை எக்ஸசிவ் சிஸ்டம். பென்சீன் வந்து நார்மல் சிஸ்டம். அப்போது இங்கே தான் ரியாக்ஷன் நடக்கும். பென்சீன் ரிங்கில் தான் நடக்கும், பிரோல் ரிங்கில் நடக்காது. அப்போ பிரோல் ரிங்கை இன்டாக்டாக இருக்கிற மாதிரி ஒரு ப்ராடக்ட்டும் இதில் ஃபுல்லி ரெடியூஸ்டு ப்ராடக்ட் நமக்கு. மேஜர் ப்ராடக்ட் என்னென்னா பென்சீன் ரிங் மட்டும் பிர்ச் ரிடக்ஷன் கண்டிஷனில் 1,4 ஹைட்ரஜன் ஆட் ஆகிருக்கும். அப்போ பிர்ச் ரிடக்ஷன் கண்டிஷனில் பிரோல் ரிங் ரெடியூஸ் ஆகாது. என்ன ரெடியூஸ் ஆகும்? பென்சீன் ரிங் தான் ரெடியூஸ் ஆகும். அதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட். அடுத்தது ஆக்சிடேஷன். நார்மலாக இண்டோல் வந்து ஏர் ஆக்சிடேஷன் ஆகும். இண்டோலோட நேச்சர் என்னென்னா இட் ரியாக்ட்ஸ் வித் த ஏர், இந்த ஆக்சிஜன் நமக்கு ஒரு டைஆக்சி ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ அதே போல் பெர்பென்சாயிக் ஆசிடோட ட்ரீட் பண்ணோம்னா 2 ஃபார்மமிடோ பென்சால்டிஹைட் ப்ராடக்ட் நடக்கும். ஸோ இண்டோல் ட்ரீட்டட் வித்
நம்ம எடுத்துக்கிறது பெர்பென்சோயிக் ஆசிட். அப்போ ஃபஸ்ட்டு ஒரு அடக்ட் ஃபார்ம் ஆகிட்டு அந்த அடக்ட் பிரேக் ஆகிட்டு நமக்கு 2-formamido பென்சால்டிகைடு ப்ராடக்டாக கிடைக்கும். another condition நமக்கு சோடியம் NaIO3 ஓட ரியாக்ட் பண்ணும்போது அகெயின் நமக்கு ஒரு ஆக்ஸோ ப்ராடக்ட் நமக்கு இண்டோல் ஆக்சைல் அப்படின்னு சொல்லுவோம், அந்த ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் ரியாக்டிவிட்டி. ஸோ நார்மலாக நம்ம பார்க்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ் வந்து ஆக்ஷன் ஆஃப் ஆசிட்ஸ், எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் தென் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ஸ், இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் வித் மெட்டல் ரியேஜன்ஸ் அதெல்லாம் பார்த்தோம். ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்ஸையும் ரிடக்ஷன் ரியாக்ஷன்ஸையும் பார்த்தோம். எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் எப்போவுமே தேர்ட் பொசிஷனில் நடக்கும். ஆக்சிடைஸ் பண்ணும்போது ஏர் ஆக்சிடைஸ்லேயே நமக்கு இண்டாக்சைல் ப்ராடக்ட் கிடைக்கும். ரிடக்ஷன்றது ஆசிட் கேட்டலைஸ்டு 10HCl மாதிரியான ரியாக்ஷன்ஸில் பெரோல் ரிங் ரெடியூஸ் ஆகும். பெர்ச் ரிடக்ஷன் கண்டிஷனில் பென்சின் ரிங் ரெடியூஸ் ஆகும். இதுக்கப்புறம் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக இண்டோல் ப்ரெசண்ட்டாக இருக்க பயாலாஜிக்கலி இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட்ஸை பார்க்கலாம். ஸோ நேச்சுரலி அக்கரிங் இண்டோல்ஸ். ஃபஸ்ட்டு வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரிப்டோஃபான், ஒரு அமினோ ஆசிட், அதில் தான் வந்து இண்டோல் இருக்குது. வெரி இம்பார்ட்டன்ட் இன் ப்ரோட்டீன் சிந்தசிஸ். அடுத்தது இண்டிகோ, இது ஒரு வேட் டை, இதில் இண்டோல் வந்து கீ காம்பனண்ட். அடுத்தது கிராமின், பியூஃபோட்டனின், ஸ்ட்ரிக்னைன் அண்ட் ப்ரூசின், சாரலின், லைசர்ஜிக் ஆசிட், இந்த மாதிரியான எல்லா இம்பார்ட்டன்ட் பயாலஜிக்கல் காம்பவுண்ட்ஸ்லேயும் இண்டோல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. அடுத்தது இண்டோல் 3-அசிட்டிக் ஆசிட், ஒரு ஹார்மோன். அடுத்தது செரட்டோனின், ஒரு வாசோ கன்ஸ்ட்ரிக்டர், ஒரு இம்பார்ட்டன்ட் நியூரோ டிரான்ஸ்மிட்டர். அடுத்தது ரெசர்பைன், இண்டோல் பேஸ்டு அல்கலாய்ட்ஸ்னு ஒரு கிளாஸே இருக்குது. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் ட்ராங்குலைசிங் அண்ட் ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் எஃபெக்ட்ஸ். அடுத்தது இண்டோமெத்தசின், ஆஸ்டிரோ ஆர்த்தரைட்டிஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரக், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஏஜென்ட். அடுத்தது வின்கிறிஸ்டின், இதுக்கு எதுக்காக யூஸ் பண்ணோம்னா லுக்கீமியா ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறோம். அடுத்தது எர்காட்டமின், பர்டிகுலர்லி யூஸ்ஃபுல் ஃபார் மைக்ரெயின் ஹெட்டேக், ஒற்றை தலைவலின்னு சொல்லுவோம், அதுக்கு யூஸ் பண்ணுறது, வாசோ கன்ஸ்ட்ரக்டர். அடுத்தது ஆக்சிபர்டின், இதுவும் ஒரு ட்ரான்குலைசர், மென்டல் இல்னஸ்க்காக ட்ரீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. அடுத்து இண்டோரமின், ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக். அடுத்தது எப்ரிண்டோல், நியூரோ டிரான்ஸ்மிட்டர். பெண்டோலல், ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ஆக்டிவிட்டி. இது எல்லாமே இண்டோல் இருக்கக்கூடிய நேச்சுரலி அக்கரிங் இம்பார்ட்டன்ட் பயாலாஜிக்கல் காம்பவுண்ட்ஸ். இப்போ இந்த ஸ்ட்ரக்சர்ஸை பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இண்டோல், அதனுடைய கெமிஸ்ட்ரி அப்படின்றது. ஸோ இண்டோல் சிந்தசிஸையும் இண்டோலோட கெமிக்கல் ரியாக்ஷன்ஸையும் டீட்டெயில்டாக படிங்க. குவிக் சம்மரி, இண்டோலில் நிறைய மெத்தட் படி சிந்தசிஸ் பண்ணலாம். வெரி இம்பார்ட்டன்ட் மெத்தட் வந்து ஃபிஷர் இண்டோல் சிந்தசிஸ். அடுத்தது அதனுடைய ரியாக்டிவிட்டி, எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் எங்கே நடக்கும், தேர்டு பொசிஷன் நடக்கும். தேர்டு பிளாக்டாக இருந்தால் செகண்டில் நடக்கும். தேர்டு செகண்டு ஃபஸ்ட்டு எல்லாமே பிளாக்டாக இருந்தால் பென்சின் ரிங்க்கு ரியாக்ஷன் போகும். அடுத்தது ரிடக்ஷன், 10HCl மாதிரியான அசிடிக் கண்டிஷன்ஸில் பிரோல் ரிங் ரெடியூஸ் ஆகும். பெர்ச் ரிடக்ஷன் மாதிரியான பேசிக் ரிடக்ஷனில் பென்சின் ரிங் ரெடியூஸ் ஆகும். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட்ஸ் ட்ரிப்டோஃபைன், செரட்டோனின், ரெசர்பைன், அந்த மாதிரியான நிறைய காம்பவுண்ட்ஸ் இருக்குது. எல்லா காம்பவுண்ட்ஸையும் டீட்டெயிலாக படுங்க. நிறைய டைமில் கொஷனாக கேட்குறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது சிந்தசிஸ் மெத்தடுடைய ரியாக்டன்ஸை கொடுத்துட்டு ப்ராடக்ட் கேட்கலாம், அல்லது ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்டை கொடுத்துட்டு என்ன ரியாக்ஷன் அப்படின்னு நேம் ரியாக்ஷன் என்ன அப்படின்னு கேட்கலாம். ரியாக்டிவிட்டியில் கேட்குறது காம்பவுண்டையும் அதனுடைய ரியேஜன்ஸையும் கொடுத்து ப்ராடக்டாக கேட்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அடுத்து சில சமயங்களை கேட்குறது பயாலாஜிக்கலி இம்பார்ட்டன்ட் காம்பவுண்டோடைய நேமை கொடுத்துட்டு அதில் இருக்கக்கூடிய ஹெட்ரோசைக்கிள் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்ஃபரினோட பார்ஃபரினில் இருக்கிற ஹெட்ரோசைக்கிள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா பிரோல்னு சொல்லணும். ட்ரிப்டோஃபான்லேயோ இல்லை ரெசர்பைன்லேயோ இருக்கிற ஹெட்ரோசைக்கிள் என்னன்னு கேட்டாங்கன்னா இண்டோல்னு எழுதணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட இண்டோல் வீடியோ நம்ம கன்க்ளூட் பண்ணுறோம். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.